ஹாய் லவ்லி கைஸ். என்கிட்ட ஒரு சிஸ்டர் உங்களோட சிஸ்டரோட சன்னுக்கு பேட்டைங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணீங்க. லிம்போ சிஸ்டர், நீங்கள் கேட்ட ஸ்டோரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோரியை கேளுங்க, எப்படி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டோரி கோல்டு சிஓ பாய் ஃப்ரெண்ட். ஓகே ஆடா, இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதில் குட்டியை ஒரு இன்ட்ரோ மட்டும் சொல்லியிருந்தேன். இதில் நம்ம டேயும் வயனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட், பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். நம்ம ஜங்குக்கு, ஆரம், சுகா இவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலி. ஜங்குக், சுகா, ஆரம், நம்ம ஜேக்கப் இவங்க எல்லாருமே ஜான் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இதில் நம்ம ஆரமுக்கும் சுகாவுக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். நாம்ஜூனும் யோமினுக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். ஜேக்கப்புக்கு அரேஞ்ச் மேரேஜுக்கு ஹோல் ஒர்க்கும் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த அளவுக்கு இன்ட்ரோ போட்டு இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் இப்போ காலேஜ் தான் கட்டுது. நம்ம டேயும் நம்ம ஒய்யனுமே காலேஜ் தேர்ட் இயர் தான் படிச்சுட்ருப்பாங்க. இப்படி படிச்சுட்டு இருந்தால் காலேஜுக்குள்ளே 2 பேருமே என்ட்ரு ஆகுறாங்க. இந்த மாதிரி என்ட்ரு ஆகி நம்ம ஒய்யன் தான் நம்ம டேயை நோட் பண்ணிவிட்டு காலேஜ் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஸ்டடி முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க, நீ என்ன பண்ண போகிற டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே எனக்கு சரியாக தெரியல, என்னோடய பேரண்ட்ஸ் ரொம்ப பூர் பர்சன்ஸ்ல நாங்கள், எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுல இப்போதைக்கு ஐடியா இல்லை, ஒரு கம்பெனிக்கு நான் ஒர்க்குக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான நம்ம டேயோட பேரண்ட்ஸ் பூர் பேரண்ட்ஸ். டேக்கு டேடு கிடையாது, மாம் மட்டும்தான். அதனால நான் தான் என்னோடய மாமை பார்த்துக்கணும். அதனால நான் சீக்கிரம் ஸ்டடியை முடிச்சுட்டு ஒரு கம்பெனிக்கு ஒர்க்குக்கு போகணுங்கிற மாரி அவங்க லைஃப்பில் இந்த காலேஜ் ஸ்டடி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிற மாரி பேசிகிட்டு இருப்பாங்களா. இப்போ அந்த பிளேஸில் ஒரு பர்சன்ட் என்ட்ரு ஆகி கிளாஸ் எடுத்துகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அதே கிளாஸில் நம்ம டேக்கிட்ட ஒரு பர்சன் லவ் ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருப்பான். அவனோட நேம் நம்ம சார்லின்னு வச்சுக்கலாம். சார்லி நம்ம டேட்டை ஃபஸ்ட் இயர்லேருந்து இப்போ வரைக்குமே ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் டேக்கு அந்த லவ் ஃபீல் தன்னோட எஜுகேஷனும் பிரேக் ஆகிடக்கூடாது, தன்னோட மாமையும் தன்னால் பார்த்துக்காம இருக்க முடியாது, ரெண்டையுமே லவ்வால் பிரேக் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக யாரோட லவ் ப்ரப்போஸ்லையுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். ஆனால் சார்லி டேயை விடாமல் டார்ச்சர் பண்ணுவான், ஃபோர்ஸ் பண்ணுவான். இப்போ டே பக்கத்து சீட்டில் தான் சார்லி உட்காந்துருக்கான். டேயே நோட் பண்ணிவிட்டு டே இப்படி கிளாஸில் நோட் சொல்லிட்டு இருந்தா ஒரு பேப்பரில் எழுதி டே மேலே வீசுகிறான். அந்த பேப்பர் டே மேலே விழுது. அந்த பேப்பர்ஸ் அப்படியே எடுத்து நம்ம டே ரீட் பண்ணி பார்த்தா இன்றைக்கி ஈவினிங் டேட்டுக்கு போகலாமான் இருக்குது. இதை பார்த்துட்டு அந்த பேப்பர்ஸ் அப்படியே கசக்கி தூக்கி எறிஞ்சிட்டு ஒன்றா மாட்டி ஒரு பர்சன்ட் எங்கேயும் பார்த்ததில்ல, இத்தனை டைம்டா சொல்கிறது, எப்போ பார்த்தாலும் என்ன டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் நம்ம டே திட்டையும் செய்கிறாரு. இப்படி திட்டுனா வயன் இதை நோட் பண்ணிவிட்டு நீ அவனை கண்டுக்காதடா, எப்போதுமே அவன் அவனை டார்ச்சர் பண்ணுறதுலே தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயை கொஞ்சம் கம்ஃபர்ட் படுத்துவார். இந்த மாதிரி இருந்தால் இங்கே கட் ஆகி வயனும் நம்ம டேயுமே நேராக வயனோட ஹவுஸ் தான் வராங்க. வயனோட பேரண்ட்ஸ் வயனை ஒரு முக்கியமான விஷயத்த வந்துட்டு சொல்லணும், உன் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வானுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த பிளேஸ்க்கு நம்ம ஜான் ஃபேமிலியில் இருக்கிற நம்ம ஜங்கு கூட பேரண்ட்ஸ் 2 பேருமே வந்துருப்பாங்க. அந்த பிளேஸில் நம்ம வயனுக்கும் ஜேக்கப்புக்கும் மேரேஜ், அதாவது நம்ம வயனோட ஃபியான்ஸியை ஜேக்கப்பை சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜேக்கப்பை மேரேஜ் பண்ணிக்க போகிறது வயன் தான்ங்கிற மாதிரி ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்க்கு இன்ட்ரோ கொடுக்கணும்ல, அதுக்காக நம்ம வயனை நேராக காலேஜை விட்டு ஹவுஸ்க்கு வர சொல்கிறாங்க. கூட டேயும் வேணால் கூட்டிகிட்டு வானுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு வயனும் டேயும் நேராக ஹவுஸ்க்குள்ள என்ட்ராகிறாங்க. அந்த மாதிரி என்ட்ரானா டே ஹவுஸ்க்குள்ள என்ட்ராக சொல்லியே டேக்கு ஒரு கால் வருது அவங்க மாம்கிட்ட இருந்து. அந்த கால் அட்டன் பண்ணிவிட்டு என்னாச்சு மேம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்லடா, டைம் ஆயிடுச்சு, நீ கொஞ்சம் சீக்கிரம் வரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், வயன் கூட ஜான் ஃபேமிலியை பார்க்க வர நம்ம டே மாமுக்கு ஹெல்த் இஷ்யூஸில் ப்ராப்ளம், ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்கிறத கேட்டுட்டு வயன் நீயே அதை டீல் பண்ணிக்கோடி ப்ளீஸ், நான் உனக்கு பிறகு கால் பண்ணுறேன், மாமா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணுங்கிற மாதிரி ஹவுஸ் வரைக்கும் ஹவுஸ்க்குள்ளே வராமல் நேராக நம்ம டே அவரோட ஹவுஸ்க்கு அவரோட மாம்கிட்ட இப்போ வர இந்த மாதிரி போனோம். வயன் மட்டும் இப்போ அந்த பிளேஸ்க்குள்ளே சிங்கிளான்ற ஒரு மூமெண்ட்டை பார்த்துட்டு டே எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அவனோட மாமோட ஹெல்த்தில் ப்ராப்ளமாக தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக வயனோட பேரண்ட்ஸ் பக்கத்தில் வயன் உட்காருதாங்க. இந்த மாதிரி உட்காண்டான். வயன் அப்படி ஷாக்காக ஜான் ஃபேமிலியை நோட் பண்ணிகிட்டே இருந்தான். அவங்க நல்லா ஸ்மைல் பண்ணபடி பேசுகிறாங்க. ஸ்மைல் பண்ணபடி பேசினாலும் ஐஸில் ஒரு கெட்டு, ஒரு ரூடு தெரியுது, பார்வையிலே தெரியுது. இதை வயன் நோட் பண்ணிவிட்டு பார்க்க நல்லா சிரித்து ஸ்வீட்டாக தான் பேசுகிறாங்க, பட் ஐஸை பார்க்க சொல்ல செம ரூடான பர்சன்ஸ் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணான். இவ தான் என்னோடய டாக்டர் வயன், உங்கள் ஜேக்கப்புக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குதா நாங்கள்
டிசைட் பண்ணிட்டோம்ல, நீங்கள் கூட பார்க்க வேண்டியது இவ்வளோ தான் அப்படிங்கிற மாரி ஒயனை இன்ட்ரோ கொடுத்து ஒயன்கிட்ட உனக்கு ஒரு ஃபியான்சி நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம், இவங்க சன்னு தானுங்கிற மாரி இப்படி ஃபேமிலி மெம்பர்ஸ் 2 பேருமே மேரேஜை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகோப்போட பிக்கை நம்ம ஒயன் கேட்கவே இல்லை, அதே மாரி அவங்களும் கொடுக்கவே இல்லை. இந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு எனக்கு காலேஜ் ஒர்க் இருக்குது, நான் ரூமுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒயன் கேட்கவும், இப்போ ஜங்கு கூட மாம் தான் வயன் காலேஜ் ஸ்டடி முடிச்சிட்ருக்காளா அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஆமாங்கிற மாரி சொல்லிவிட்டு மேரேஜுக்கு அப்புறமா அவளோட காலேஜ் ஸ்டடியை அவள் கண்டினியூ பண்ணலாம், அவளுக்கு பிடிச்சா அதுக்கப்புறமும் படிக்கலாங்கிற மாரி இப்படி சொல்கிறதெல்லாம் கேட்டு வயனோட பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பி. என்ன ஹஸ்பண்ட் சைட்லேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த ஹாப்பியில் ரொம்ப ரிச்சான ஃபேமிலி, நம்பர் 1 பிஸ்னஸ்மேன், கம்பெனி நடத்துகிற ஒரு ஃபேமிலி தன்னோட டாக்டரை மேரேஜ் பண்ணிக்கிறத சொல்லி அவங்க ரொம்ப ஹாப்பியாகி மேரேஜுக்கு ஓகேன்னு ஒயன்ட்ட பர்மிஷனை கேட்காம ஓகே சொல்லி எல்லாத்தையுமே இவங்களே டிசைட் பண்ணி முட்டுருவாங்க. இதை பக்கத்துலேயே உட்காந்து ஒய்யன் நோட் பண்ணிவிட்டு எனக்கு விருப்பமா இல்லையான்னு ஒரு தடவை கூட கேட்கலையேங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஒய்யன் அவளத்தையும் நோட் பண்ணிவிட்டு அப்படியே ரூமுக்கு சேடாக பேக் ஒரு பக்கம் தூக்கி போடுறாங்க. அப்படியே அவங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு பெட்டில் ரொம்ப டயர்டாக உட்காண்டா. நைட்டு 9 o'clock ஆயிடுச்சு. இப்போ தான் டேட்டா இருந்து ஒயனுக்கு கால் வருது, இந்த மாதிரி கால் வேண்டா, என்னாச்சு ஒயன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்னோடய பேரண்ட்ஸ் என்னோடய மேரேஜ் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஒரு 1 monthக்குள்ளே எனக்கும் இன்னொரு பர்சன்ட்டுக்கும் மேரேஜுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒயன் சொல்கிறாங்க. நடந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல, உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கல, அந்த பர்சன்ட்டை யாருங்கிறதே என்கிட்ட காட்டலை, அது மட்டும் இல்லை அவங்க பேச சொல்ல தாண்டா ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறாங்க, பட் அவங்களோட ஐஸை நீ பார்க்கணுமே, அவ்வளோ கெட்ட ரூடாக இருக்குது, எனக்கு ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாரி இப்படி பேசினா, சரி டென்ஷன் ஆகுது, எதாக இருந்தாலும் காலேஜில் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ணுவார். ஒயனுமே சரி காலேஜில் பேசிக்கலாங்கிற மாரி காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லீப் பண்ணுவாங்க. எங்கே கட் ஆகி நெக்ஸ்ட்டு மார்னிங் ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம என்ன செய்வார்னா, ஒயன்கிட்ட எல்லாத்தையுமே கேட்டால், ஒயன் எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறது விருப்பம் இல்லை, அந்த பர்சன்ட் யாருன்னு எனக்கு தெரியல, அதுவும் நம்பர் 1 பிஸ்னஸ்மேன், அவங்க ஃபேமிலி அவ்வளோ ரிச்சான பர்சன்ட், என்ன மாதிரி ஒரு பர்சன்ட் எப்படி மேரேஜ் பண்ணிப்பாங்க, எனக்கு டவுட்டாக இருக்குது, ஒருவேளை அவர் ரொம்ப ரூடாக இருப்பாரோ, அவரோட பிஹேவியர் எந்த மாதிரி இருக்குன்னு தெரியலையே, ரொம்ப இன்னசென்ட்டா இல்லை ரூடா கோல்டா போல்டா என்ன மாதிரி கேரக்டர்னு தெரியலையே, எனக்கு ரொம்ப 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 டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக புலம்பிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டும் நடந்துகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தால் நம்ம டே இப்போ ஒரு பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார்ல, அந்த பிளேஸில் இருந்து கால் வரும். அந்த காலை அட்டன் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இந்த பிளேஸில் இப்போ நான் இந்த ஷாப்பை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு பிளேஸில் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் சொல்கிறது கேட்டு ரொம்ப ஷாக் ஆகி, என்ன மாதிரி சொல்கிறீங்க, நீங்கள் அந்த பிளேஸ்க்கு போனீங்கன்னா என்னோடய பிளேஸ்லேருந்து உங்கள் பிளேஸ்க்கு வர ரொம்ப கஷ்டமே, ரொம்ப தூரமே, என்னால் அவ்வளோ தூரம் வர முடியாதுங்கிற மாதிரி நம்ம பேசினோம். அப்போ நீ வேறு ஜாப்பை பார்த்துக்கோங்கிற மாதிரி வேறு ஜாபை பார்த்துக்கோங்கிற மாதிரி இப்படி சொல்லிவிட்டு 100% காலை கட் பண்ணால் ஒயன் அந்த மாதிரி டென்ஷனில் இருந்தால் நம்ம இனி ஒர்க்குக்கு என்னடா பண்ண, பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு தானே நம்ம ஃபேமிலியையும் ஸ்டடியும் பார்த்துக்கிட்டோம், இப்படி ஒர்க்கு பிரேக் ஆயிடுச்சே, நெக்ஸ்ட்டு ஒர்க் எங்கே போகணுங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்மகிட்ட இப்படி டென்ஷனில் இருக்கிறத நம்ம ஒயன் நோட் பண்ணிவிட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இமே நடந்ததை இப்போ சொல்கிறாரு, இப்படி கால் பண்ணி இன்னொரு பிளேஸில் நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம், நீ வேணால் அந்த பிளேஸ்க்கு வானுக்குறாங்க, ஆனால் என்னோடய ஹவுஸ்க்கும் அதுக்கும் ரொம்ப ரொம்ப தூரம், என்னால் அங்கேயும் இங்கேயும் போயிட்டுலாம் வர முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இப்படி பேசினேன். ஐ டயாங்க் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒயன் சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி சிரித்தா, ஏன் இப்படி சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் ஒரு பிளேஸில் ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்கை வேணா நீ செய்கிறியா அப்படிங்கிற மாதிரி, எனக்கு ஒரு பிளேஸில் ஒர்க் இருக்கிறது தெரியும், நீ அதை போய் செய்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏன்னா ஒர்க்கு எந்த பிளேஸில் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் ஜான் ஃபேமிலியில் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜான் ஃபேமிலியில் மேட் ஒர்க்கா, அந்த பிளேஸில் ஒரு 2-3 பர்சன்ட்ஸ் இப்போ குறையிறாங்களா, அந்த பிளேஸ்க்கு மேடாக ஒரு பர்சன்ட் வேணுமா, எல்லா பர்சன்ஸுமே அவங்க ஹவுஸில் போய் இன்டர்வியூ மாதிரி அட்டன் பண்ணி ஒர்க்குக்கு செலக்ட் ஆகுறாங்க. நான் வேணால் என் பேரண்ட்ஸ் மூலிமா ஒன்று அந்த பிளேஸில் ஒர்க்குக்கு அனுப்புகிறேன், என்ன இதுக்குடி அங்கே அனுப்புகிற அப்படிங்கிற மாதிரி செம்ம ஷாக் ஆகுவாரா. எங்கள் பாருடா, உன்னோட பேரண்ட்டை உன்னோட மாமா வேணா நான் என்னோடய ஹவுஸில் வச்சுக்கிறேன், நீ ஜங்கு கூட ஹவுஸ்குள்ளே போ, அதாவது ஜேகப்போட ஹவுஸ்குள்ளே போ, அங்கே போய் மெய்டாக ஒர்க் பண்ணு, கண்டிப்பாக அவங்க ஹவுஸில் இத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களாம், அவங்களோட கேரக்டர் அவங்களோட பிஹேவியர், அவங்க ரொம்ப குட் பர்சன்ட்டாக இல்லை ரொம்ப பேட் பர்சன்ட்டாக என்ன மாதிரி பிஹேவியருங்கிறத நீ அவங்க ஹவுஸ்குள்ளே போய் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண, ஏண்டி
உனக்கு நான் ஸ்பை வேலை பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கவும், டே அங்கே ப்ளீஸ்டா எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குடா. டவுட்டு அவருக்கு நிறைய கேர்ள்ஸ் கூட அஃபர்லாம் இருந்தா என்ன பண்ண நீயே சொல்லு. அதான் என்ன மேரேஜ் பண்ணிக்கவர் என்னை மட்டும்தான் லவ் பண்ணணும். அதனால தான்டா. அது மட்டும் இல்லை, நான் அங்கே மேரேஜ் பண்ணிட்டு போனால் அவங்க உன்னைய மதி சாஃப்டாக இருந்தால் பரவாயில்ல. எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு ஃபைட் பண்ணாங்கன்னா, ரொம்ப ரூடாக இருந்தாங்கன்னா என்ன பண்ண நீங்கள் சொல்லு. உன் ஒயன் பாவம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்களா. இந்த மாதிரி பேசுனா நல்லா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொல்லுவாரா. அப்போ இந்த வயனுக்காக ஹெல்ப் பண்ணுவல்ல. என்ன பண்ணி தொலைய. நான் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயும் தான் ஒர்க்கு இல்லையே. இப்போது என்ன நான் அந்த பிளேஸ்க்கு ஒர்க்குக்கு போகணும். ஆனால் நான் உன் ஃப்ரெண்டுன்ட்டு யாருமே அவங்க அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் என்கிட்ட காட்ட மாட்டாங்களே, என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீ கவலையே படாத. மேம்கிட்ட நான் எப்படி பேசுகிறேன்னு பாரு, அதை வச்சு உனக்கு ஒர்க்கு கிடைக்குங்கிற மாதிரி. தன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லாமலேயே இந்த மாதிரி கஷ்டப்படுற ஒரு பையன் இருக்கான். காலேஜ் ஸ்டடி முடிக்க ரொம்ப கஷ்டப்படுறான். எங்களுக்கு தெரிஞ்ச பையன் உங்கள் பிளேஸில் ஒர்க்குக்கு வச்சுக்கோங்கிற மாதிரி இப்படி நம்ம ஒயன் மாம்கிட்ட சொல்லி நேராக ஜான் ஃபேமிலிக்கு கால் வருது. ஜான் ஃபேமிலியில் நம்ம ஜொங்கு கூட மாம் காலை பிக் பண்ணி ஒயன் மாம் சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு, ஏற்கனவே எங்கள் மேட்ஸ் வருது, சரி அந்த பர்சண்ட்டாக இங்கே வரவை நான் மேய்டு ஒர்க்குக்கு எடுத்துக்கிறேன், ஆனால் இவ்வளோ தான் சேலரி கொடுக்கும், இவ்வளோ தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த பிளேஸில் ஒர்க் பண்ண சொல்லக்கூட அவ்வளோ சேலரி கிடச்சிருக்காது. இது ரொம்ப பிக்கஸ்ட்டு மேன் ஹவுஸில், அதனால சேலரி அதிகமாகவே இருக்குது. இதை கேட்டு நம்மகிட்ட ரொம்ப ஷாக் ஆகி, ஹே ஒயன், உனக்கு ஸ்பை வேலை பார்க்க போகிறேன்னா இல்லையோ, என்னோட ஸ்டடிக்கும் ஏன் மாமா கேரா பாட்டுக்கிட்டுக்கும் இந்த சேலரி போதுண்டிங்கிற மாதிரி இப்படி நம்மகிட்ட பேசுவாரா. டேயோட நெக்கில் கரெக்டாக ஒயன் நைஃபை வச்சுட்டு, சேலரி வாங்கி கொடுக்கறது என்னோட ஒர்க், நான் தான் உனக்கு கஷ்டப்பட்டு அந்த இடத்துல ஒர்க்கை வாங்கி கொடுத்தேன். அந்த பிளேஸ்க்கு போகிறேன், ஜேகோப் யாருங்கிறத கண்டுபிடிக்கிற, அவரோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுற, அப்புறம் ஜேகோப்போட பிக்கு எனக்கு வேணும். ஜேகோப் எந்த மாதிரி இருக்காருங்கிறத நான் பார்க்கணும், புரியுதில்ல அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுவாரா. சரிடி, இவ்வளோ கோவப்படாத. இன்னும் வேகமாக 2 இன்ச்சு நெக்கு கிட்ட இருத்துனேன்னு வச்சுக்கோயேன், இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் டெத் ஆகிருவேன் அப்படிங்கிற மாதிரிட்டே கலாய்ப்பாராம். சரி நான் உன்னை கடுப்பேற்ற விரும்பலை, ப்ளீஸுடா அந்த பிளேஸில் போய் எனக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்துறேனே அப்படிங்கிற மாதிரி ஒயன் கெஞ்சுவாங்களாம். இந்த மாதிரி கெஞ்சிற மூமெண்ட்டை பார்த்துட்டு அங்கே போய் அங்கே யாரெல்லாம் இருக்கானுங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு, ஜேகோப் யார், உன்னோட ஃபியான்சி யாருங்கிறதையும் சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு கண்டிப்பாக உன்கிட்ட எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட எப்படி பேசுவாரா. பா இனி ஹாப்பி ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 1 மந்த்துக்குள்ளே எல்லா இன்ஃபர்மேஷனையும் எனக்கு கொடுத்துருங்கிற மாதிரி நம்ம ஒயனுமே சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டேயுமே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே கட்டாக்கி இப்போ முடிய கரெக்டாக ஜான் ஃபேமிலி ஹவுஸ்குள்ளே நம்மகிட்ட என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ் அவ்வளோ விரும்பி நம்மகிட்டயே நோட் பண்ணிவிட்டு, யார்டா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நம்ம ஒயனோட பேரண்ட்ஸை நேமை சொல்லி இந்த பிளேஸ்க்கு ஒர்க்குக்கு வர சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த பாடி கார்டு நேராக கரெக்டாக நம்ம ஜொங்கு கூட மாம் பக்கத்தில் கொண்டு வந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒயனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நேமை வச்சு பேசுகிறாங்க. ஒர்க்குக்கு வர சொன்னீங்களா, மெய்டு ஒர்க்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு, ஆமாம் நான் ஒர்க்குக்கு வர சொன்னேன், நீ உன்னோட ஒர்க்கை பாரு. அப்புறம் நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு ஜொங்கு கூட மாமா அப்படி எழுந்து வேண்டும், நீ பார்க்க குட்டி பையனாக இருக்கிறியே, காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்க பிள்ளைக்கு இந்த ஒர்க்குக்கு வந்துருக்கிய, உன்னால் இந்த ஒர்க்லாம் பண்ண முடியுமா, ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் சொன்னால் டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிடுவியா, அந்த பிளேஸில் ஏற்கனவே 3 மேட்ஸ் இருக்காங்க, அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த ஒர்க் உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் நீங்கள் கொடுக்கணும், அப்படின்னா நான் எல்லா ஒர்க்கையுமே கற்றுப்பேன் அப்படிங்கிற மாதிரி டேயுமே ரொம்ப நார்மலாக பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு, இவ்வளோ நார்மலாக இவ்வளோக்குள்ளே ஸ்ட்ராங்காக பேசுகிற, கண்டிப்பாக ஒர்க்லேயும் ரொம்ப சின்சராக இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு 3 மேட் இருப்பாங்க. அவங்க ஏஜ் அதிகமாக தான் இருக்கும். அவங்க அந்த பர்சன்ஸ்கிட்ட நம்ம விட்டுட்டு இந்த பர்சன்ட்டுக்குமே எல்லா ஒர்க்குமே சொல்லிக் கொடுங்க, இனி அவங்க கூட ஒர்க் பண்ணுமா, அப்புறம் ஈவினிங் 5 போல் தான் இந்த பிளேஸ்க்கு வருவான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லிவிட்டு, நீ உன்னோட திங்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இந்த பிளேஸ்க்கே வந்துரு, நீ இங்கேயே தான் ஸ்டே பண்ணணும், ஒர்க்கை இந்த மேட்ஸ் கூட பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டுகிட்டே ஷாக் ஆகி, ஏன்னா இந்த பிளேஸ்லேயே நான் ஸ்டே பண்ணணுமா,
ஆமாண்டா. நீ உன் ஹவுஸுக்கும், அப்புறம் இந்த பிளேஸ்க்கும் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். எங்களுக்கு அப்பப்போ ஒர்க்கு தேவைப்படும். ஒர்க் பண்ணதுக்கு எங்களுக்கு பக்கத்திலே ஒரு பர்சன்ஸ் வேணும். இந்த ஆன்டிஸ்க்கு ஹெல்ப்பா நீ இந்த பிளேஸ்ல இரு. உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அப்படிங்கிற மாரி கேட்கவும், நான் காலேஜ் படிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிற மாரி நம்மட்ட சொன்னா, சரி ஓகே நீ காலேஜுக்கு உன் காலேஜ் டயத்துக்கு இங்கேருந்து போகலாம். ஆனா காலேஜ் முடிஞ்சதோட நேரா ஹவுஸ்க்கு தான் வரணுங்கிற மாரி, நம்ம ஜங்குக்கோட ஹவுஸ்லயே ஸ்டே பண்ணுற மாரி சொல்கிறாங்க. இந்த மாரி சொல்கிறது கேட்டு, சரி ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லவும், அங்கே அப்படியே நம்ம ஜங்குக்கோட மாம் தான் அப்படியே அந்த ஹவுஸ்க்கு வெளியே நிறைய பாடி கார்ட்ஸ், மேட்ஸ் தங்குற மாதிரி ரூம்ஸ்லாம் இருக்குது. அதில் ஒரு ரூமை பாயிண்ட் பண்ணி அந்த ரூம் ஃப்ரீயாக தான் இருக்குது. அதில் நீ இருந்துக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லவும், சரி ஓகே அப்படிங்கிற மாரி நம்ம டேயுமே ஓகே சொல்கிறது. இந்த மாரி ஓகே சொன்னோம். இங்கே கட் ஆகி நைட் ஆகுது. நைட்டு நம்ம ஆன்டிஸ் அந்த மேட் ஆன்டிஸ் கூட சேர்ந்து நம்ம டேயுமே ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ரொம்ப ஜாலியாகவே ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அவங்க எல்லாருமே நம்ம டேயோட மாமோட ஏஜ் தான் இருக்கும். நல்ல ஜாலியாக தான் மாம் கிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்க அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் மாமோட ஃபீலிங்ஸ் தான் நம்ம டேக்கு ரொம்ப வருது. இருந்தாலுமே ஒர்க்குக்கு வந்துச்சு, ஒர்க்கு தான் முதல்ல இம்பார்ட்டன்ட்ங்கிற மாதிரி அப்படி ஃபுட்டை எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டைனிங் ஹாலில் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருப்பாரு. எல்லா பிளேட்டையுமே க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ பேருக்குமே வெயிட் பண்ணால் இப்போ அந்த பிளேஸில் கரெக்டாக நம்ம ஆரமும் ஜின்னும் ஃபஸ்ட்டில் வந்து பேராக உட்காருதாங்க. இந்த மாதிரி உட்காண்டாம் சுகா அப்படியே ஜிமினாட்ட பேசிக்கிட்டே கீழே இறங்குறாரு. என்ன பண்ணிகிட்ருக்க ஜிமினா? எத்தனை டைம் சொல்கிறது? மீட்டிங்ஸ் பேப்பர்ஸ்லாம் இந்த மாதிரி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக வச்சுருப்பேன். ஒன்றெல்லாம் பாரு 2 பேப்பர்ஸ் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி திட்டுனா, பேபி என்ன எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா கிட்ட நம்ம ஜிமினா பேசிட்டு வராரு. இந்த மாதிரி பேசுனா எப்போ பார்த்தாலும் நான் உன்னை திட்டுனா இந்த மாதிரி பேசியே சமாளி அப்படிங்கிற மாதிரி இப்படி ஃபைட் பண்ணப்படியே கரெக்டாக ஆரம்பிச்சின் பக்கத்தில் வந்து நம்ம சுகாவும் ஜிமினாவும் உட்காந்தோம். நம்மகிட்ட இவங்க எல்லாருமே நோட் பண்ணிவிட்டு ஃபுட்டை சர்வ் பண்ண சொல்கிறாங்க. ஜொங்கு கூடமா இந்த மாதிரி ஃபுட்டை சர்வ் பண்ண சொன்னால் அங்கே இருக்கிற மேட்ஸ் எல்லாருமே ஃபுட்டை சர்வ் பண்ண வந்தால் நம்ம ஜொங்கு கூட டேடு தான் நியூவாக இருக்கானே இந்த பர்சன்ட் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நியூ ஒர்க்குக்கு நான் தான் வர வச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குகோட மாம் சொல்கிறத கேட்டுட்டு நீ ஃபுட்டை சர்வ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேக்கு இது ஃபர்ஸ்ட் இல்லை அது எப்படி சர்வ் பண்ணணுங்கிறது தெரியல, கொஞ்சம் பதட்டமாக வேறு இருக்குது. அவ்வளோ வேறையும் பார்த்து வேறு பயப்படுறாரு. நம்ம ஒய்யன்னு சொன்ன மாதிரி தான் பேச சொல்ல ஸ்வீட்டாக பேசுகிறாங்க. ஆனால் இங்கே இருக்க எல்லாருமே செம்ம ரூட்டாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. பேசுகிறதே ரூடாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு டைப்பாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருந்தேன். நம்மகிட்ட ரொம்ப ஷாக் ஆகி இப்போவே நான் ஃபுட்டை எடுத்து வச்சுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அந்த ஃபுட்டை அப்படியே எடுத்து ஒவ்வொரு பிளேட்லேயே கஷ்டப்பட்டு எடுத்து வைக்கிறாரு. அவருக்கு ஹேண்ட்ஸ்லாம் நடுங்குது. இந்த மூமெண்ட்டை ஜங்குக்கு டேட் நோட் பண்ணிவிட்டு, ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு 2 நாளில் உன் ஹேண்ட்ஸ் இந்த அளவுக்கு நடுங்குடா, இங்கே என்ன பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டக்குன்னு நம்ம வந்து அந்த ஃபுட்டை போட போவாரா, அதை பக்கத்தில் இருக்க ஆண்டி வந்து பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு நம்ம டேயை நோட் பண்ணால் சாரி சார் அப்படிங்கிற மாதிரி டே பயத்துலேயே ஜங்குக்கு டேடா நோட் பண்ணால், இங்கே பாரு ஃபர்ஸ்ட் டே தான் இந்த பிளேஸில் எங்கள் எல்லாருமே 3% நினச்சா கண்டிப்பாக நீ இப்படி தான் எல்லாத்தையுமே தப்பாக பண்ணிகிட்ருப்ப. நார்மலாக உன்னோட பேரண்ட்ஸ்க்கு உன் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி நடந்துப்பியோ அந்த மாதிரி நீ ஒர்க் பண்ணாதான் இந்த பிளேஸில் நார்மலாக எல்லோரும் மாரி ஒர்க் பண்ண முடியும். எங்களை பார்த்து நீ ஏன் பயப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேக்கு எதுவுமே பேசவே முடியல. அப்படியே ஃப்ளோரை பார்த்தபடி குனிஞ்சபடி அமைதியாக நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா ரொம்ப அவனை பயமுட்டாட்டிங்க. இப்போ என்னென்னா ஃபஸ்ட் டே வந்துருக்கான், போக போக நம்ம கூட நம்ம க்ளோஸ் ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கூட மாம் சொன்னோம். சரி ஓகே ஃபுட்டை நீ சர்வ் பண்ணடா, ஆன்டிஸே சர்வ் பண்ணாங்க, நீ இந்த ஃபுட்டெல்லாம் எப்படி சர்வ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோ. அப்புறம் ஆன்டிஸ்லாம் இல்லாத டேஸ் நீ தான் சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூட சார் சொல்கிறது கேட்டு ஓகேங்கிற மாதிரி ஹெட்டை நாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி நாக் பண்ணோம். ஆன்டிஸ் ரொம்ப அழகாகவே ஃபுட்டை எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாத்தையுமே எடுத்து வச்சு சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மூமெண்ட்டை நம்மகிட்ட இன்ச்சு பெயிஞ்சாக நோட் பண்ணுறாரு. இப்படி தான் வைக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி இன்ச்சு பெயிஞ்சாக நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அந்த ஹவுஸ்க்குள்ளே நம்ம ஜொங்குக்கு என்ட்ராகிறாரு. அது எப்படி சும்மாலாம் இல்லை, கெத்தாக என்ட்ராகிறாரு. ஜொங்குக்கோட லுக்கு அந்த அளவுக்கு செம மாஸாக இருக்குது. ரொம்ப மாஸான லுக்லேயே கூலிங் கிளாஸ் அப்படியே ரிமூவ் பண்ணபடி மாம் டேட் அப்படிங்கிற மாதிரி உள்ளே என்ட்ராகிறாரா. ஆல்ரெடி இவங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, நாம்ஜுனுக்கும் யோமினுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா. உள்ளே என்ட்ராகிற நம்ம ஜங்குக்கை ஜேகோப்புன்னு நம்மகிட்டே திங்க் பண்ணிடுவார். இவர் தான் நம்ம ஒயனை மேரேஜ் பண்ணிக்க போகிற ஜேகோப்புளுக்கு அப்படிங்கிற மாதிரி உள்ளே என்ட்ராகிற ஜங்குக்கை பார்ப்பாரா. இந்த மாதிரி பார்த்தோம். ஜங்குக்கு வந்ததை பார்த்துட்டு ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் ஃபுட்டை சாப்பிட வந்தவங்க அப்படியே எழுந்து போய் நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹாக் பண்ணோம். அவங்களோட ஹயாங்ஸ்மே எழுந்து போய் நம்ம ஜங்குக்கு 1 மந்த் கழிச்சு ஹவுஸ்க்கு வந்துருக்காரு. அந்த ஹாப்பியில் வேகமாக போய் ஹக் பண்ணால் இந்த மாதிரி ஜங்குக்கு வந்து அவ்வளோ பேர் ஹக் பண்ணுற மூமெண்ட்டை நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு வயன் ரொம்ப குட் லேக்குள்ள பர்சன்ட்
நல்ல ஃபேமிலி. என்னாம்மா அன்பு மழையை காட்டுறாங்க. ஃபுட்டை சாப்பிட சொன்னால் எழுந்து போய் ஹக் பண்ணுறாங்க. இவ்வளோ லவ்வான ஃபேமிலி நான் பார்த்ததே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பேர் ஹக் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ அந்த ஹக்கை பிரேக் பண்ண அடுத்த செகண்டு நம்ம ஜங்குக் தான் அவ்வளோ பேரையும் பார்த்துட்டு எவ்வளோ வேகமாக பிடிச்சி இருக்கிறீங்க, எனக்கு மூச்சு முட்டுதில்ல அப்படிங்கிற மாதிரி கத்துவார். இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு நம்மகிட்டே ரொம்ப ஷாக் ஆனான். என்ன எதுக்காகடா இந்த மாதிரி கத்துற? ஆசையை வந்து ஹக் பண்ண எப்படி தான் திட்டுவியா? ஆசையை வந்து ஹக் பண்ணலாம், அதை கொஞ்சம் கேப் விட்டு ஹக் பண்ணணும். பிடிச்சி அவ்வளோ பேர் சேர்ந்து அப்படியே இருக்கிறீங்க, எனக்கு மூச்சே விட முடியல அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு நேராக நம்ம ஜங்குக் சாப்பிட வந்து உட்காருவார். இந்த மாதிரி உட்காண்டான். நிற்கிற இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு யாருமே அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் நியூவாக ஒர்க்குக்கு இன்றைக்கி தான் வந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கோட மாம்சலவம் ஃபுட்டை சர்வ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி டேயை பார்த்தே சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னான். டே வந்து அப்படி பயத்திலே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் அந்த ஆண்டி தான் இப்போ ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. இப்படி சர்வ் பண்ணாட்டே ரொம்ப அமைதியாக நிற்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஃபுட்டை கூட சர்வ் பண்ண தெரியாதாங்கிற மாதிரி டேயை பார்த்து மறைச்சபடி நம்ம ஜங்குக்கு சாப்பிடுவார். இந்த மாதிரி சாப்பிட்டான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு வந்தான். டேக்கு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்களா, அந்த ரூமில் வந்து இப்போ நம்ம டே நிற்கிறாரு. டே ரூமுக்கு மேலே தான் ஜங்குக்கோட ரூம் பால்கனி இருக்குது. இப்போ அந்த பிளேஸில் நம்ம ஜங்குக்கு தான் கிளாஸில் ட்ரிங்க் பண்ணபடியும் வெளியே வராரு. அதாவது நம்ம ஜங்குக்கோட ஃப்ரெண்டுக்கிட்ட கால் பேசினபடி அதர் கண்ட்ரிலேருந்து தானே நம்ம ஜங்குக்கு வந்திருப்பாரு. அதர் கண்ட்ரியில் தான் நம்ம ஜேகப்பும் நம்ம ஜங்குக்கோட ஃப்ரெண்டு மேனேஜர் எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஜேகப்புக்கிட்ட நான் இந்த பிளேஸ்க்கு வந்துட்டேன், நம்ம கண்ட்ரிக்கு வந்துட்டேன், சீக்கிரம் அந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு எப்படியாவது 1 மந்த்துக்குள்ளே வாடா, உனக்கு மேரேஜெலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம ஜேகப்கிட்ட வயனை பற்றி பேசுகிறாரு. அந்த கேர்ள் இப்படியா, அந்த கேர்ள் க்யூட்டாக இருக்காங்க, அப்படி இருக்காங்கன்னு வயனோட நேமை வச்சு நம்ம ஜங்குக்கு பேசுகிறாரு. அதாவது நம்ம ஜங்குக்கு வயனோட பிக்கை பார்த்துட்டாரு. அதான் நம்ம ஜேகப்கிட்ட சொல்கிறாரு, கேர்ள் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க, மாமோட செலெக்ஷன் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வயனை வச்சே பேசிக்கிட்டு இருக்கிறத ரூம்குள்ளே இருக்கிற நம்ம டேக்கி கேட்குது. என்ன வயனை விட்டே பேசின மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரூமை விட்டு வெளியே வந்தால் ஜங்குக் தான் பால்கனியில் ட்ரிங்க் பண்ணபடியே நம்ம ஜேகப் கிட்ட வயனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நீ சீக்கிரம் வந்துட்டா உனக்கு 1 மந்த்துக்குள்ளே மேரேஜ், இல்லைன்னா அது தள்ளி போயிடும், மேரேஜ் 1 மந்த்து கிடையாது, இப்போ 6 மந்த் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கப்பை வர கலாய்ச்சிக்கிட்டு போகிறான். இந்த மாதிரி கலாய்ச்சிருந்தா இதை கேட்குற நம்ம டைம் ஃபுல்லாகவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக திங்க் பண்ணி ஜங்குக்கு தான் ஏதோ ஜேகப்புங்கிற மாதிரி ஃபுல்லாக திங்க் பண்ணிடுவார். திங்க் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஜங்குக்கே நோட் பண்ணிட்டு பாரு, அந்த மாதிரி நோட் பண்ணோம். இப்போ நம்ம ஜங்குக் தான் இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த பிளேஸில் ட்ரிங்க் கிளாஸை வச்சுட்டு அப்படியே 3 நிமிந்து பார்ப்பாரா. 3 நிமிந்து பட்டபடியே நம்ம ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக அப்படி பேசிப்போம். அந்த மாதிரி அவர் பாட்டுக்கு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். நம்மகிட்ட கீழே நின்று நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு இருப்பாரு. இந்த மாதிரி பார்த்துட்டு அப்படியே சரி போகலாம், கண்டிப்பாக இதுதான் ஜேகப் பொழுக்கு, வயனை மேரேஜ் பண்ணிக்க போகிற ஜேகப் இவர் தான் பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை ஜேகப்னே டிசைட் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி முழுக்க எல்லாத்தையுமே திங்க் பண்ணிவிட்டு வயனுக்கு கால் பண்ணி நான் ஜேகப்பை பார்த்துட்டேன், அவர் இந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்காரு, நீ சொன்ன மாதிரி இவங்க எல்லாருமே கொஞ்சம் ரூடாக தான் தெரியுறாங்க, பார்க்க தான் ரொம்ப ஸ்வீட்டாக தெரியுறாங்க, ஆனால் பேசுகிறதெல்லாம் செம ரூடு அப்படிங்கிற மாதிரி வயன்கிட்ட இன்றைக்கி நடந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னேன். அந்த பிளேஸ்லேருந்து எப்படியாவது ஹோல் இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிடுடா, 1 மந்த்துக்குள்ளே எப்படியாவது எனக்கு ஜேகப்போட ஹோல் பிஹேவியர்னு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசினா சரி ஓகேங்கிற மாதிரி நம்மகிட்டையும் ஓகே சொல்லிவிட்டு நேராக அவருக்கு கொடுத்த ரூமுக்கு வெளியே வந்து உட்காந்துருந்து 3 நோட் பண்ணுறாரு. 3 நோட் பண்ணபடியே அவரோட மாமை ரொம்ப மிஸ் பண்ணுறாருல, அதனால அவருக்கு கொஞ்சம் பெயினாக இருக்குது. அவரோட மாமுக்கு கால் பண்ணி நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், வயநாடு ஹவுஸில் தானே இருக்கீங்க, சேஃபாக தானே இருக்கீங்க, ஃபுட்டை சாப்பிட்டீங்களா, மெடிசன் போட்டுட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே வந்து அவங்க மாம் மேலே ரொம்ப கேர் காட்டி அப்படி பேசுகிறத பார்த்துட்டு டேயோட மாமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரி மாம் க்ரை பண்ணாதீங்க, என்னோடய ஸ்டடி முடிஞ்சு நான் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு ஒர்க்குக்கு போனால் நம்ம 2 பேருமே ஒரே பிளேஸில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சன்னும் மாமும் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த மூமெண்ட்டை பால்கனியில் இருந்தபடியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுவார். இந்த மாதிரி நோட் பண்ணோம். டே க்ரை பண்ணுற அந்த மூமெண்ட்டை நம்ம டேயோட மாமாலாம் ஃபீல் பண்ண முடியுது. டே பெயினில் க்ரை பண்ணுறானுங்கிறது ஃபீல் பண்ணிவிட்டு டேயை சிரிக்க வைக்க நல்லாமா சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம டேக்கு அப்படி அழுதுகிட்டு இருந்தவருக்கு சிரிப்பு வருது. அவர் சிரிக்கவும் செய்கிறாரு. இந்த மாதிரி சிரித்தா இதை நம்ம ஜங்குக் அவரோட பால்கனிலேருந்தே நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு மொபைலில் பேசிக்கிட்டு இருக்கட்டும் அப்படியே வந்து அந்த பிளேஸில் 3 பத்தபடி உட்காந்துருந்துட்டு, எனக்கு 3 ரூமு செமையாக இருக்குதும்மா, இந்த மாதிரி 3 டேயில்
எனக்கு நீங்கள் ஃபுட்டை பிளேட்லெட் வந்து 3 பார்த்தபடி ஃபுட்டை ஃபீட் பண்ணி விடுவீங்க. அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணபடி அவங்க மாம்கிட்ட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு 3 பார்த்துட்ருக்க இந்த மொமெண்ட்டை நம்ம ஜங்குக் டேயை பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டு இருப்பார். யார்டா நீ? என் ஹவுஸில் எல்லா பாடி கார்ட்ஸும் அவங்கவுங்க ஒர்க்கை பார்த்துட்டு நைட்டு 11 ஆயிடுச்சு, எல்லோரும் ஸ்லீப் பண்ண போயிட்டாங்க. நீ மட்டும் என்ன டிஃப்ரெண்ட்டாக 3 பார்த்தபடி யார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்மகிட்டே இந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாராம். இங்கே கட்டாகி நெக்ஸ்ட்டு மார்னிங் ஆகிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த பால்கனியில் தான் ஸ்லீப் பண்ணியிருப்பார். நம்ம டே வந்து இப்போ அந்த பிளேஸில் தானே இருக்கார். அப்போ மார்னிங் எழுந்து ஒர்க் பண்ணணும்ல. அதேமாதிரி மார்னிங்கே ஆன்டிஸ் வந்து நம்ம டே எழுப்பி எல்லாருக்குமே காஃபி ஃபுட்டு எல்லாத்தையுமே நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற மாதிரி அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. டேயோட ஹேண்ட்ஸில் தான் எல்லாரோட ரூம் நேமையும் சொல்லி எல்லாருக்கும் எது பிடிக்குங்கிற மாதிரி பிளேட்டில் எடுத்து கொடுக்குறாங்க. நீ தான் இதெல்லாம் பண்ணணும், நீ தான் இதை கற்றுக்கணுங்கிற மாதிரி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச காஃபி எல்லாத்தையுமே டீ காஃபின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும்ல, அதேமாதிரி எல்லாத்துக்குமே எடுத்து கொடுத்து டே கிட்ட அனுப்பி விட்றாங்க. அந்த மாதிரி அனுப்பிவிட்டேன். டே கரெக்டாக அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்தோம். அதில் ஒரு ட்ரிங்க் கிளாஸ் இருக்குது. காஃபிக்கு நடுவில் இது என்னடா ட்ரிங்க் கிளாஸுங்கிற மாதிரி டே ஷாக்கானா. இதை வந்து நீ நேற்று ஒரு பாஸ் வந்தார்ல, அவர்கிட்ட கொடுக்கணும், அது ஜங்குக்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நியூ பாயிண்ட்ரானார்ல அந்த பாஸ்கிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட நேமை கூட சொல்லாமல் அவரோட நேமை ஜேகேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்குன்னு சொன்னால் தானே அது ஜேகோப் இல்லைங்கிறது தெரியும். ஜேகேன்னு சொன்னால் எப்படி அப்படிங்கிறதுனால ஒரு வேளை ஜான் ஃபேமிலியில் இது வந்து கடைசி பையனுங்கிறதுனால ஜேகேன்னு கூப்பிட்றாங்க போலுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே திங்க் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரோட ரூமுக்குமே வராரு. இந்த மாதிரி வந்துட்டு முதல்ல மாம் டாடுக்கு ரூம் டோரை நாக் பண்ணி அவங்களுக்கான டீயை கொடுத்துட்டு, நாம்ஜுனோட ரூம் டோரை நாக் பண்ணி அவங்களுக்கான காஃபியை கொடுத்துட்டு, அப்புறம் யூமினோட ரூம் டோரை நாக் பண்ணால் நம்ம ஜிமினா வந்து மில்க் எடுக்கிறாரு, நம்ம சுகா வந்து காஃபி எடுக்கிறாரு. இந்த மாதிரி 2 பேருமே எடுத்துகிட்டு போனால் கடைசியில் ட்ரிங்க் கிளாஸ் மட்டும் இருக்குது. இதை நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம ஜங்குக்கோட ரூம் கிட்ட வந்து அந்த ரூம் டோரை நாக் பண்ணுறாரு. பட் நம்ம ஜங்குக் பால்கனியில் ஸ்லீப் பண்ணிட்டு இருக்கிறதுனால டே நாக் பண்ணுற சவுண்டு நம்ம ஜங்குக் கேட்கல. நைட்டு வரை ட்ரிங்க் பண்ணார்ல, அதனால சவுண்டே கேட்கல. இந்த மூமெண்ட்டுக்கு டேயை அந்த ரூம் டோரை நாக் பண்ணிவிட்டு நேராக உள்ளே என்ட்ராகிறாரு. இப்படி என்ட்ரானா நம்ம டேக்கு வந்து டவுட் ஆகுது. என்ன ட்ரிங்கை மார்னிங்கே கொடுத்துருக்காங்க, ட்ரிங்காக இருக்குமோனுக்கிற மாதிரி லைட்டாக அதை ஸ்மெல் பண்ணி பார்த்தா அது ட்ரிங்கில் கிளாஸ் தான் ட்ரிங்க் கிளாஸ் மாதிரி இருக்குது. பட் அதில் இருக்கிறது கசாயம். கண்டிப்பாக பாஸ் வந்து நிறைய நைட்டு ட்ரிங்க் பண்ணியிருப்பார், ஹெட்டேக்கில் இருப்பாருன்னு ஏதோ கசாயத்தை தான் ட்ரிங்க் கிளாஸில் ஊற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ தான் ட்ரிங்குன்னு நினச்சி ஜங்குக்கு வேகமாக குடிப்பார் அப்படிங்கிற மாதிரி. இது தெரியாமல் அந்த ட்ரிங்க் கிளாஸை வர எடுத்துகிட்டு நம்மகிட்டே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு போகிறாரு. ட்ரிங்க் இது வரைக்கும் நம்மகிட்டே ஸ்மெல் பண்ணி பார்த்தது இல்லைல்ல, அது புதுசாக இருக்குது. இப்படி தான் ட்ரிங்க் ஸ்மெல் இருக்குங்கிற மாதிரி கரெக்டாக ஜங்கு கிட்ட வந்துட்டு சார் சார் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாரா. அந்த மாதிரி கூப்பிட்டா நம்ம ஜங்குக்கு அப்படியே ஐஸாக ரக் பண்ணபடி பக்கத்தில் வந்து நிற்கிறட்டே பாப்பாரா. அந்த மாதிரி பார்த்தேன் நம்மகிட்டே தான் அந்த ட்ரிங்க் கிளாஸ் அப்படியே நம்ம ஜங்குக்கை பற்றி நீட்டிட்டு நீங்கள் ட்ரிங்க் பண்ண வேண்டிய ட்ரிங்க் அப்படிங்கிற மாதிரி வைப்பாரா. அந்த மாதிரி வச்சோம். நம்ம ஜொங்கு கம்ப்ளீட்டே கீழே இருந்து மேலே வர நோட் பண்ணிவிட்டு அந்த ட்ரிங்க் கிளாஸை அப்படியே எழுந்து அந்த கிளாஸை எடுத்து அதை ட்ரிங்கு தான் நினச்சி நம்ம ஜொங்குக்கு போட்டு குடிக்கிற மாதிரி டக்குன்னு ஸ்கிப் பண்ணி குடிப்பாரா. குடிச்சா அது கசாயமா. இந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜொங்கு காண்டாகி அந்த கிளாஸை கீழே போட்டு உடைப்பாரா. அந்த மாதிரி உடைக்கிறத பார்த்துட்டு நம்மகிட்ட ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே ஜொங்குக்க பார்த்தேன். நம்ம ஜொங்குக்கு செம்ம கடுப்பில் என்ன துணிச்சல் இருந்தால் மார்னிங்கே எனக்கு கசாயம் தருவேனுங்கிற மாதிரி நம்மகிட்ட கிட்ட வேகமாக வருவாரா. இந்த மாதிரி வந்தால் நம்ம ஜொங்குக்கு வர வேகத்துக்கும் திடீர்னு இப்படி கோவமாக ஆங்கிரியாக பக்கத்தில் வர மூமெண்ட்டை பார்த்த பயத்துலையும் நம்மகிட்டே பக்கத்தில் இருக்க சோஃபாவில் அப்படியே போய் விழுவாரா. இந்த மாதிரி விழுந்தா பக்கத்தில் கோவத்தில் திட்ட வர ஜொங்குக்கோட லெக்லேயும் ஒரு கிக்கு விழுற மூமெண்ட்டுக்கு இப்படி கிக் பண்ண அடுத்த செகண்டு திட்ட வர நம்ம ஜொங்குக்கு அப்படியே போய் டே மேலே விழுவாரா. இந்த மாதிரி விழுந்தா 2 பேருக்குமே ஆக்சிடெண்ட்டாக ஒரு கிஸ் ஆகுது. இந்த மாதிரி கிஸ் ஆனால் நம்மகிட்டே செம ஷாக்கில் நம்ம ஜொங்குக்கை பார்த்தா ஜங்குக்குமே செம ஷாக்கிங்கில் நம்ம டே பார்த்தோம். டக்குன்னு நம்ம ஜங்குக்கு டேயை விட்டு எழுந்துக்கிட்டா டேயுமே அங்கேருந்து எழுந்து ரன் பண்ணபடி அப்படியே வெளியே போயிடுவார். இந்த மாதிரி போனால் ஐயோ ஜங்குக்கு நீ என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இப்போ கிஸ் பண்ணியிருப்பார்ல அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணிவிட்டு இவனை முதல்ல இந்த ஹவுஸ்லேருந்து எப்படியாவது துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி டே டார்ச்சர் மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி திங்க் பண்ணி
எப்படியாவது வெளியே அனுப்பணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அவர் அப்படியே நேராக ப்ரெஷ்ஷை பார்க்க போவார். தான் ஐயையோ நம்ம ஃப்ரெண்டோட ஃபியான்சிக்கு கிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு லிப்பை போட்டு ஒரே ரப் பண்ணிட்டு இருப்பார். இந்த மாதிரி ரப் பண்ணோம். இப்போ டைம் ஸ்கிப் ஆகி நம்ம காலேஜுக்கு போகணும்ல, ஆல்ரெடி சொல்லியிருப்பார்ல. அதனால நம்ம ஜங்கு கூட மாமுமே காலேஜுக்கு போகிறதுக்கு எல்லாருமே அலோவ் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக காலேஜுக்கு வேக வேகமாக கிளம்பி அப்படியே வெளியே வராரா. இதை நம்ம ஜங்கு கூட ரூமில் இருந்தே நோட் பண்ணுறாரு. காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வெளியே போகிற இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு முன்னாடி கரெக்டாக கேட்டுக்கிட்ட போகிற முன்னாடி கரெக்டாக நம்ம ஜங்குக்கு வந்து நின்றுட்டு ஒர்க் பண்ணுற டயத்தில் எங்கே போடுற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அந்த மாதிரி கேட்டால் நான் காலேஜுக்கு போகிறேன்